இங்க நம்ம ஹீரோவோட பெரிய தங்கச்சிக்கு விடிஞ்சா கல்யாணம், அதனால கல்யாண ஏற்பாடுனா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே திடீர்னு கரண்ட்னா போயிடுது. அதனால நம்ம ஹீரோவும் கரண்ட்னா சரி பண்ண போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாருமே அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்காங்க. என்னன்னு கேட்கும் போது கல்யாணம் ஆக போற பெரிய தங்கச்சி ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க. இதனா கேட்ட இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அந்த சோகத்திலேயே நம்ம ஹீரோவோட அப்பாவும் இறந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு சின்ன தங்கச்சி மட்டும்தான் கூட இருக்கா. இப்படின்னா இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையன் நம்ம ஹீரோவோட சின்ன தங்கச்சி பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட தங்கச்சி சொன்னதும் அவன் அவனை அடிக்கலான்னு கிளம்புறான். நம்ம ஹீரோவும் அவனை என்னன்னு கேட்கறதுக்காக டீ கடைக்குள்ள போகும்போது அங்க உள்ள ஒரு பாட்டி இவங்க குடும்பத்தை தப்பா பேசிடுறா. நம்ம ஹீரோவும் அந்த பாட்டியை அடிக்கிறதுக்காக போறான். ஆனா அங்க உள்ள ஒரு சில பேரு நம்ம ஹீரோவை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த பாட்டி ஒரு கல்யாண புரோக்கர்னால அடுத்த வாரம் ஒரு கல்யாணம் இருக்கு, நான் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அந்த கல்யாணத்துக்கு நீ வா, ஒரு கௌரவமான கல்யாணம்னா எப்படி இருக்கும்னு நீ பாருன்னு சொல்லி சவால் விடுறாங்க. இவனுக்கு வேற வழி இல்லாம தெரிஞ்சவங்க கல்யாணம்னால அந்த கல்யாணத்துக்கும் போகிறான். அந்த கல்யாணத்துல உள்ள மாப்பிள்ள இந்த கல்யாணம் எனக்கு வேணான்னு சொல்றான். என்னன்னு கேட்டா பொண்ணுக்கு செவ்வாதோஷம் இருக்கு, அதை எங்கள்கிட்ட மறைச்சிட்டாங்க, அதனால அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். புரோக்கரா இருக்கிற இந்த பாட்டி வந்து பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட வரதட்சணை இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்லி என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும், அதனால எங்க வீட்டையே மாப்பிள்ளை பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்றாரு. அது மூலியமா இந்த பாட்டிக்கு கமிஷன் கிடைக்கிறதுனால இந்த பாட்டியும் நல்லா பேச ஆரம்பிக்கிறா. இதனா பார்த்த நம்ம ஹீரோ நடுவுல வந்து வரதட்சணை எதிர்பார்க்கிற இந்த பையனை கட்டுறதுக்கு நீங்க ஒரு நல்ல பையனா கட்டிட்டு போயிடலான்னு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையனை புடிச்சு நீ இந்த பொண்ணை கட்டிக்கோடான்னு சொல்றான். அவன் முதல் டைம் பாக்குறப்ப யோசிக்கிறான். ஆனா அவ கழுத்துல உள்ள நகையனா பார்த்ததும் நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுறான். அந்த கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்தா அந்த ஊருக்கே ஒரு பெரிய கல்யாண புரோக்கரா மாறிடுறான்.